வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 500 கோடி சொத்து ராஜவளுக்கு வாழ்க்கை, ஆனால் இன்று வீடு கூட இல்லை. நடிகர் சத்யனுடைய சோக கதை. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ் சினிமாவில் பல காமெடி நடிகர்கள் இருந்தாலும் தனது வித்தியாசமான நடிப்பால் பலரையுமே கவர்ந்தார் நடிகர் சத்யன் அவர்கள். குறிப்பாக நண்பன் படத்தில் அவரது காமெடி பலராலுமே ரசிக்கப்பட்டது. தமிழ் சினிமாவில் பல்வேறு வெற்றி படங்கள் நகைச்சுவை வேடங்களில் நடித்து அனைவரும் கவனத்தையும் பெற்றார் நடிகர் சத்யன் அவர்கள். ஆனால் இன்று அவருடைய வாழ்க்கை ஒரு சோகமான திருப்பத்தை எட்டியுள்ளது. ஒரு காலத்தில் 500 ஏக்கர் நிலமும் கோட்டையும் கொண்ட ஒரு செல்வந்தராக இருந்தார். தற்போது எதுவுமே இல்லாமல் அனைத்துமே இழந்து கஷ்டப்பட்டு வருகிறார் என்ற தகவல் சினிமா வட்டாரத்தில் பெரும் பேசும் பொருளாக மாறுகிறது. தந்தையிடமிருந்து பாரம்பரியமாக வந்த நிலங்கள் சொத்துக்கள் தற்போது அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டது என்று சொல்லலாம். தொழில் தோல்விகள், முதலீடு தவறுகள் மற்றும் நம்பிக்கைக்குரிய நபர்களின் வஞ்சகங்கள் ஆகியவை சத்யன் இந்த நிலைக்கு காரணமாக அமைந்தது என்று சொல்லப்பட்டு வருகிறது. சத்யன் அவர்கள் இப்போது ஒரு காமெடியாக அறியப்பட்டாலும் சத்யன் தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவாகத்தான் அறிமுகமானார். 2000 ஆண்டு வெளியான இளையவன் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தார் சத்யன். அதன் பிறகு கண்ணா உன்னை தேடுகிறேன் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்தார். ஆனால் இந்த 2 படங்களுமே மிகப்பெரிய தோல்வி அடைந்தால் படிப்படியாக காமெடியனாக மாறினார். சத்யன் இதுவரை 70க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அவற்றில் நண்பன், துப்பாக்கி, நவீன சரஸ்வதி, சபதம் போன்ற படங்களில் அவருக்கு நல்ல ஒரு பெயரை பெற்று தந்தது. சத்யன் சமீப காலமாக எந்த ஒரு படத்திலுமே பார்க்க முடியல. இதற்கு அவரது குடும்பத்தில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் தான் காரணம் என சொல்லப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் உள்ள மாதம்பட்டி என்ற ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை தான் சத்யன். பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அவர் குடும்ப சொத்தாக இருந்து வந்திருக்கிறது. நடிகர் சத்யன் அவரது தந்தை சிவகுமாரின் ஒரே மகன் ஆவார். ஊரில் மிகப்பெரிய பங்களாக்கள், நிலங்கள், ஒரு சிறிய ஜமீன்தாராக வாழ்ந்து வந்தார். இருப்பினும் தற்போது அவரிடம் எந்த ஒரு சொத்துமே இல்லை, அனைத்துமே விற்கும் நிலைக்கு ஏற்பட்டுள்ளது. நடிகர் சத்யராஜ் சிவகுமாரின் அத்தை மகன்தான். அந்த காலகட்டத்தில் சத்யராஜ் சினிமாவுக்கு வர அவரது குடும்பம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சத்யனுடைய தந்தை சிவகுமார் தான் அவருக்கு கூறியிருக்கிறாரு. பின்பு திரைப்படத்துறையில் ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக படங்களை தயாரிக்க தொடங்கினார். இருப்பினும் அதில் நிறைய பணத்தை இழந்த சிவகுமார் பின்பு தனது மகனை வைத்து 2 படங்கள் தயாரித்தார். அதுவுமே வெற்றி பெறாமல் போனது. இதன் காரணமாக அவருடைய சொத்துக்கள் அனைத்துமே விற்கும் நிலை ஏற்பட்டது. தற்போது நடிகர் சத்யன் அவர் சொந்த ஊரில் உள்ள அனைத்து சொத்துக்களையும் விட்டுவிட்டு சென்னையில் தான் வசித்து வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்று அவர் தனக்கென்று வீடே இல்லாமல் சில நண்பர்கள் உதவியுடன் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை ஒரு எதிர்பாராததாக திடீர் வீழ்ச்சி என்று ஒருவன் உச்சத்தில் இருந்தாலும் நிலையானது எதுவும் இல்லை என்றும் பலருமே பேசி வராங்க. பலர் அவரை மறந்தாலும் மீண்டும் திரையுலக வாய்ப்பு தேடி வருகிறாங்க சத்யன். ரசிகர்கள் மற்றும் திரையுலக அவருக்கு ஆதரவு அளிப்பது எதிர்ப்பு வருகிறாங்க. சினிமா ஒரு சாதனை வேடையாக மாட்டுள்ளது. வாழ்க்கை விருப்பு வெறுப்புகள் உணர்ந்து தளமாக இருக்கிறது என்பது சத்யன் வாழ்க்கை நன்கு எடுத்து காட்டுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.